சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7338242242. இந்திய போர் விமானங்களின் உற்பத்தி ஆலையை கர்நாடகாவில் இருந்து ஆந்திர பிரதேசத்திற்கு மாற்ற வேண்டும் என அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு முயன்று வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமாகும். இது மகாரத்னா வகையைச் சேர்ந்த முக்கியமான நிறுவனமாகும். முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் இலகு ரக போர் விமானமான தேஜஸ் துருவ் ஹெலிகாப்டர்கள், ட்ரைனோ 228 வகை விமானம் போன்றவற்றை HAL உற்பத்தி செய்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்திய ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பங்குகள் கணிசமான அளவு அதிகரித்தன. அப்போது HAL நிறுவனத்தின் பங்குகளும் அதிகரித்தது. கர்நாடகாவில் மீடியம் ரக போர் விமானங்களை தயாரிப்பதற்கு HAL நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. இந்நிலையில் அந்த தொழிற்சாலையை ஆந்திர பிரதேசத்தில் அமைப்பதற்கு சந்திரபாபு நாயுடு முயற்சித்து வருகிறார். அதற்காக ஆந்திர பிரதேசத்தின் லொபாக்ஷி, மடகசிகரா பகுதிகளில் 10,000 ஏக்கர் நிலத்தை ஒதுக்குவதற்கு ஆந்திர பிரதேச அரசு தயாராக இருப்பதாக சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மேலும் தொண்டகொண்டா பகுதியில் இந்திய விமானப்படை தளத்தை அமைக்க வேண்டும், ராம்பில்லி பகுதியில் கடற்கரை ஆயுதங்கள் சோதனை தளத்தை ஏற்படுத்த வேண்டும், விசாகப்பட்டினம் அனகாப்பள்ளியில் தளவாடங்கள் மற்றும் உபகரணங்கள் மையத்தை அமைக்க வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளையும் சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ளார். இதற்கான முன்மொழிவுகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரிடம் சந்திரபாபு நாயுடு கொடுத்திருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது.